ரயிலில் இருந்து கீழே இறக்கிவிடப்படும் இந்த ராணுவ வீரர்கள் பார்டரில் போரிட்டு வென்று வந்த சூரர்கள் இல்லை. ஓடும் ரயிலில் மது பார்ட்டி நடத்தியதால் இறக்கி விடப்பட்டவர்கள். துப்பாக்கி இதுக்கு தான் சொன்னாங்களா? அப்பாவி சுடுறதுக்கு தான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாங்களா உங்களுக்கு? நாங்க பயந்துக்குவோமா? மது போதையில் கத்தி கூச்சலிட்டவர்களை தட்டி கேட்ட பயணிகளை செருப்பால் அடித்து துப்பாக்கி காட்டி மிரட்டி டார்ச்சர் செய்திருக்கிறார்கள். உள்ள பெட்டிகளை குழந்தைகளை பெண்களை எல்லாத்தையும் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அன்ரிசர்வ்டு பெட்டியை அலறவிட்ட இந்த ஆர்மி மேன்களின் அட்ராசிட்டியால் சேரன் எக்ஸ்பிரஸே திக்குமுக்காடி உள்ளது. பொதுவாக ரயில் அட்ராசிட்டி என்றால் நம் நினைவிற்கு வருவது வடக்கனும் அவர்கள் விளைவித்த வில்லங்கங்களுமே. அன்ரிசர்வ்டு பெட்டியில் அத்துமீறுவதோடு ரிசர்வ் பெட்டிகளையும் ஆக்கிரமித்து ஹாயாக பயணிப்பது அவர்களின் வழக்கம். டிடிஆரையே திணற வைக்கும் அந்த கணவான்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் நடந்ததுதான் இந்த சம்பவம். சம்பவத்தன்று இரவு 9:05 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவைக்கு புறப்பட்டிருக்கிறது சேரன் எக்ஸ்பிரஸ். முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ வீரர்களும் பெட்டி படுக்கைகளோடு பயணித்திருக்கிறார்கள். பார்டரில் ஓவர் டைம் பார்த்து களைத்து போனார்களோ என்னவோ, ரயில் கிளம்பிய சிறிது நேரத்திலேயே கம்பார்ட்மெண்ட்குள் மதுபுட்டிகளை திறந்து கடை விரித்திருக்கிறார்கள். கம்பார்ட்மெண்டில் பெண்கள், குழந்தைகள் இருப்பதையெல்லாம் கண்டுகொள்ளாத அவர்கள் ஆளுக்கு ஒரு ரவுண்டாய் ஊற்றி பாட்டில்களை காலி செய்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் போதை தலைக்கேற கத்தி கூச்சலிட்டு இருக்கிறார்கள். இதனால் பயணிகள் தூங்க முடியாமல் அவதியுற்று உள்ளனர். ஆனால் வீரர்களோ போதை சூரர்களாக மாறி தொடர்ந்து அளப்பறையை கூட்டி பயணிகளுக்கு பெரும் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் கடுப்பான பயணிகள் அந்த துணை ராணுவ வீரர்களை தட்டி கேட்டிருக்கிறார்கள். உடனே அந்த ஆர்மி கும்பல், நாங்க ராணுவ வீரர்கள், எங்களிடமே கேள்வி கேட்பாயா என வெகுண்டெழுந்து தட்டி கேட்ட பயணிகளில் 2வரை தாக்கி செருப்பால் அடித்ததாக சொல்லப்படுகிறது. பெரியவங்கள வயசானவங்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சு தள்ளிட்டு இருந்தாரு. கடைசியா செருப்பு எடுத்து வீசி அடிச்சாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து கேட்டு இறக்கி விடுற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்க வராங்க, பிளாக் பண்ணதை கூட நம்ம கன்சிடர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போது அடிக்கிறாங்க. பத்தாவது கண்ணெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ட்ரங்க்ல நாங்க அவங்களுக்கு அன்கண்ட்ரோலபிள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்தாங்க. பப்ளிக் மேல விழும்போது குழந்தை பக்கத்துல இருந்தேன். குழந்தை மேல விழுதுன்னு ஒரு பப்ளிக் ஒருத்தர் தடுக்க போனாரு. தடுக்க போகும்போது அவரையும் பிடிச்சி அடிக்கிறாரு. வாட்டர் படத்துக்கு அடிக்கிறாரு. குழந்தை மேல விழுது. இதனால் ரயில் பயணிகள் அனைவரும் கொந்தளித்து ராணுவ வீரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அப்போது போதை தலைக்கேறியவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டையிட்டுக் கொண்டனர். அந்த தாக்குதலில் சில ராணுவ வீரர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி கம்பார்ட்மெண்டை கலவர பூமியாக மாற்றிய ராணுவ வீரர்களை பயணிகள் தடுத்து நிறுத்தி மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறார்கள். என்னையா மன்னிப்பு கேட்க சொல்லற என கூறிய ஆர்மி மேன் திடீரென தான் வைத்திருந்த துப்பாக்கியை பயணிகளை நோக்கி லோட் செய்து கொன்று விடுவதாக மிரட்டி இருக்கிறார். இதனால் அந்த இடமே உக்கிரமானது. ஆனால் அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சாத மக்கள் உடனே அவசர சங்கிலியை பிடித்து இழுத்து ஜோலார்பேட்டையில் ரயிலை நிறுத்தியுள்ளனர். மேலும் துணை ராணுவ படையினர் அனைவரும் வெளியே இறக்கப்பட்ட பின்னர்தான் ரயிலை எடுக்க வேண்டும் என 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில் முன் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து துணை ராணுவ படையினர் அனைவரையும் வெளியேற்றினார்கள். பின் பயணிகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். சுமார் 40 நிமிடம் ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது. கீழே இறக்கப்பட்ட துணை ராணுவ படையினரை போலீசார் எச்சரித்து பின்னால் வந்த மற்றொரு ரயிலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.